ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளைகளுக்கெல்லாம் லீவு பார்த்தீங்களா? அதனால் நாங்கள் வேலைக்கு வந்தோம் பார்த்துடுங்க. வந்த இடத்துல அங்கே வேலை செய்ய பசங்க எல்லோரும் சேர்ந்து அப்போ சமையல் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாத்து கறி வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னாங்க. அதனால் படப்படன்னு எல்லாம் வாத்தெல்லாம் 2 பிடிச்சி சமையல் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. பாருங்கள் என்ன பண்ணி வச்சுருக்காங்க. நீ வாத்தை க்ளீன் பண்ணதுக்கு எல்லாம் பண்ணி எடுத்து வச்சுருக்கு பார்த்துடுங்க. அந்த இன்றைக்கி நேரமும் போகும்ல, அப்போ வீட்டில் போய் மெனக்கட்டு சமைக்காண்ட அங்கேயே சமைச்சிருவோம் அப்படின்னுக்கிட்டு அது எல்லாம் அந்தால ஒரு சைடு வேலை நடக்கு. நாங்கள் இப்படியே இதை சுற்றி பார்க்குறோம் எல்லா இடமும். சாதா லீவுனாலே பிள்ளைங்க ஒரு நேரமும் இருக்க விட மாட்டாங்க பார்த்துடுங்க. எங்கேயாவது விலைக்கு போவோம், அங்கே போவோம் இங்கே போவோன்னு தான் சொல்லிகிட்டே இருப்பாவ. நம்மளுக்கும் பின்ன இவளை போட்டு வீட்டில் போட்டு தொந்தரவு பண்ணதை விட நம்ம விலைக்கு போய்ட்டு நம்மளுக்கு ரொம்ப ஓத்திரம் இருக்காது பற்றியெல்லாம். எல்லோரும் எங்கள் வீட்டுக்காரங்க தான் எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க வேறு பசங்க எல்லோரும் சேர்ந்து தான். அப்போ தானே மீதி அங்கே உள்ளியெல்லாம் நறுக்கிட்டு இருக்காங்க 2-3 பேர். மீதி காய்கறியெல்லாம் கொஞ்சம் அந்த வேலையை நடக்கு. பாருங்கள் கட் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். நேற்று விளைஞ்ச வரைக்கும் உயிரோட லாந்திக்கிட்டு இருந்து இன்னைக்கு சட்டியில் வேக போகும். காட்டு சமையல்னாலே தனி டேஸ்ட்டு தான் மக்களே. அந்த காற்று, அந்த இயற்கை, அது எல்லாம் சேர்ந்தே நம்மளுக்கு அது ஒரு விதமாக இருக்கும் பார்த்துடுங்க. அந்த ஃபீல் வந்து அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். அந்த ஃபீல் வந்து அந்த இடத்துல சமைச்சு சாப்பிடும்போது அது ஒரு விதமாக இருக்கும். நீங்கள் எப்படி விளையிலெல்லாம் இப்படி சமையல் போட்டிருக்கீங்களா? எல்லோரும் சேர்ந்து சமைச்சு அப்படி இலை போட்டு சாப்பிட்ற மாதிரி அப்படியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்துடுங்க இந்த லைஃப். பாருங்கள் அந்த மரம் செடி கொடிகளெல்லாம் பாருங்கள். எல்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். எவ்வளோ காற்று வீசும் தெரியுமா இதில்? அந்த காற்று சத்தமே ஒரு விதமாக இருக்கும் மனசுக்கு. பாருங்க சமைச்சாச்சு, அந்த வாத்தை சமைச்சாச்சு. சமைச்சு சாப்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இன்னும் ஒருத்தங்க கொஞ்சம் பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்டு வந்து குழம்பு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு போகிறாங்க. பாருங்க குழம்பு கொதிக்குது. அங்கே தட்டில் சாப்பாடு நடக்கு, அதுக்கடையில் இங்கே குழம்பு கொதிக்கி. பார்த்தீங்களா எப்படி கதை 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 கதைன்னு கொதிக்கு பாருங்க. பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி மெரூன் கலரில் இருக்கா சாப்பாடு. இனிமேல் இது கூட சாப்பாடெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி பசங்க சாப்பிட்றாங்கன்னு. இந்த இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்துடுங்க. சுட சுட சுவாறு, அது கூடால தயிர், அதுக்கப்புறம் இறைச்சி கறி, நாட்டு வாத்து கறி, அவ்வளவு அருமை, அவ்வளவு டேஸ்ட்டு பார்த்துடுங்க. நாக்கில் எச்சி ஊறும் அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு யாரெல்லாம் இப்படி இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய்.